வழக்கமான வெளியேற்றப்பட்டதால் இந்த 41 நாளாக எங்களுடைய கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டு வரோம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து மாவட்ட செயலகம் நோக்கி நாங்கள் ஒரு மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி ஒன்று நடத்தியிருந்தார்கள். அதில் எங்களோட பெருந்திரளான எங்களுடைய பட்டதாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே எங்களுடைய பட்டதாரிகள் நிறைய பேர் நோய்வாக்கி அன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் அறிவித்திருந்தது 10 நாட்களுக்கு அதிகமாக இலங்கை வெக்கையான சூழ்நிலை காணப்படும். அதால் 12 மணியிலிருந்து 3 மணி மட்டும் வெளியில் திரிய பண்ணாமல் இருந்தவளை கூட சொல்லியிருந்தார்கள். அந்த காலப்பகுதி தான் எங்களுடைய இந்த பேரணியை நாங்கள் நடத்தினாங்க. இதால் இந்த வெப்பம் காரணமாக பலருக்கு சக்தி உடல் உபாதைகள் இயலாமைகளால் இன்றைக்கு எங்களுடைய களத்துக்கு இன்றைக்கு மிக குறைவானவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் டெலிஃபோன் அடித்து சொல்லுகிறார்கள், நாங்கள் இன்றைக்கு இயலாமல் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட எங்களை இப்போ இன்றைக்கு வந்து 6 பேர்கிட்ட ஓட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிச்ச பேரும் வீடுகளில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையும் எப்படி ஆகும்னு தெரியாது. உடல் ரீதியாகவும் தெரியாது, உடல் ரீதியாகவும் மிகவும் சோர்ந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் எந்த காரணம் கொண்டும் அவர்கள் தங்களுடைய கொள்கையில் இருந்த அரசாங்கத்திட்டையும் மத்திய அரசாங்கத்திட்டையும் சரி எங்களோட வடக்கு மாகாண சபையிலையும் சரி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேணும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தோடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே மிகவும் நுழம்புக்கடி ரோட்டின் வாகன தூசு புகை எல்லாம் இரவிலையில் நாளில் நிற்கிற கொண்டோம்னு சொன்னால் ரோட்டின் மட்டத்துக்கு தான் நாங்கள் படுத்திருக்கிறோம். அதனால் இங்கே பார ஊர்திகள்லாம் இரவில் செல்றதால நிறைய தூசுகள் புகைகள் எல்லாம் வந்து எங்களுக்கு சுவாச கோளாறு பிரச்சனை எல்லாம் கொண்டு வருது. ஆக எல்லோரும் பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை கூறிக்கொள்கிறோம். உடனடியாக விரைந்து செயற்பாடை மேற்கொள்ள வேணும் அதுக்குரிய அதிகாரிகள். இல்லாட்டி உடல் ரீதியானதை விட உள ரீதியாகவும் இவர்கள் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார்கள். அண்மையில் கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பட்டதாரி தற்கொலையை செய்து கொண்டார். இங்கே வந்து பார்த்தாலும் அவரோட மனநிலைகள் மிகவும் ஒரு மோசமான ஒரு வெளிப்பாடு தான் இவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேரை பார்த்தா அவர்கள் ஒரு நெருக்கட்டின் வெளிப்பாடுகளை அழுகிறார்கள். அவருடைய கையை பிசைந்து கதைக்கிற தன்மைகள் இவ்வாறுலாம் ஒரு உள நெருக்கடி நிலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஒரு வெளிப்பாடுகள் என்று சொல்லலாம். இவ்வாறான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை அதுக்குரிய அதிகாரிடம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிக விரைந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தால் நல்லம். இல்லாட்டிக்காக இந்த விளைவுகள் உங்களுக்கே தெரியும் எப்படியான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த இடத்தை விட நாங்கள் நகர மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அதை அதுக்குரியவரை தெரிந்து கொள்ள வேணும். நன்றி.